சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, மாதங்களில் உத்தமமான மார்கழி மாதத்தில் சைவர்களுக்கு மிக அற்புதமான ஒரு திருவிழா வரும். திருவாதிரை திருவிழா என்று அழைக்கப்படுகின்ற இந்த திருநாள் 10 நாட்கள் கொண்டாடப்படும். சிவாலயங்களிலே கொடியேறி 10ஆம் திருநாள் அன்று திருவாதிரை திருநாள் என்ற திருநாளோடு இந்த திருவிழா மிக சிறப்பாக நடைபெறும். இந்த திருவாதிரை திருநாளில்தான் பெருமான் கூத்தபிரான் மண்ணுலகில் வாழ்பவர்கள் எல்லோரும் ஓய்வடைவதற்காக தன் திருக்கூத்தினை நம் அகக்கண்கள் காண்பதற்காக காட்டியருளினார் என்பது நம்பிக்கை. இந்த திருவாதிரை திருவிழாவை மற்றும் ஒரு பெயரில் அழைப்பார்கள், திருவம்பாவை திருவிழா என்பார்கள். ஏன் அத்துணை சிறப்பானது? அன்பர்களே, நமக்கு அருளாளர்கள் அருளி செய்த 12 திருமுறைகளில் மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்த 8ஆம் திருமுறையான திருவாசகத்தில் திருவம்பாவை எனப்படுகின்ற இந்த தனிப்பட்ட தொகுதிக்கு மட்டும் மிகச்சிறப்பான ஒரு இடம் சைவ சமயத்திலே வழங்கப்பெற்றுள்ளது. இந்த திருவிழாவே அந்த திருவம்பாவைக்காகத்தான். ஆகையினால் சிவாலயங்களிலே ஒரு சிறப்பான ஒரு செயலை இன்றைய தினம் செய்வார்கள். இந்த திருவிழா கொடியேறிய தினம் இன்றைக்கு 25/12/2025 இன்றைய தினம் திருவாதிரை கொடியேறி உள்ளது சிவாலயங்களிலே. கொடியேறிய அன்று பெருமான் திருமுன்னர் இனி நாங்கள் திருவம்பாவை மட்டுமே பாராயணம் செய்வோம் என்று ஓதுவாமூர்த்திகள் விண்ணப்பிப்பார்கள். திருநெல்வேலி சுவாமி நெல்லையப்பர் ஆலயத்திலே இது மிக சிறப்பாக நடைபெறும். அன்றைய தினம் மாலை அந்திசந்தி பூசைகள் நடந்து முடிந்த பின்பு ஆலயத்தின் ஓதுவாமூர்த்தி அவர்கள் நேரடியாக பெருமான் திருமுன்னர் எழுந்தருளுவார். அங்கு ஓதுவாமூர்த்திகள் பெருமான் திருமுன்னர் பஞ்சபுராணம் பாராயணம் செய்வார். முதலாவதாக அந்த பஞ்சபுராணத்தை பாடிவிட்டு திருமுறைகளை காப்பிலிட்டோம், திருவம்பாவை மட்டும் காப்பு நீக்கினோம் என்று பெருமான் திருமுன்னர் ஒரு வாக்கியம் சொல்லுவார். இவ்வாக்கியத்தை கூறிய பின்பு மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்த திருவாசகத்தில் திருவம்பாவையில் இருந்து அந்த 20 பாடல்களையும் பெருமான் திருமுன்னர் பாடுவர். இவ்வாறு இவர் திருவம்பாவை விண்ணப்பம் செய்வதற்கு முன்பாக பஞ்சபுராணம் பாடி முடித்த பின்பு திருவம்பாவை இவர் விண்ணப்பிப்பதற்கு முன்பாக ஓதுவாமூர்த்திகளுக்கு பெருமான் திருக்கர வழக்கமாக பரிவட்டம் சாற்றி அவரை மாணிக்கவாசகராகவே பாவித்து அதன் பின்பு இந்த திருவம்பாவை பாராயணம் நடைபெறும். 20 பாடல்களும் பாடப்பெற்று இது முதற்கொண்டு அன்பர்கள் அனைவரும் திருவம்பாவை மட்டுமே பாட வேண்டும், இந்த காப்பு நீங்க பெறுவது வரை திருவம்பாவை மட்டுமே பாடப்பெற வேண்டும் என்று விண்ணப்பிப்பதாக இருப்பார். அடுத்ததாக அம்மையின் திருச்சன்னதி முற்றத்திற்கு செல்வார். காந்திபதி அம்மையின் முன்பாக இதே ஓதுவாமூர்த்திகள் மீண்டும் நின்று அவ்வாலயத்திற்கும் இதை உணர்த்துவார். அங்கும் பெருமாட்டி முன்பு பஞ்சபுராணம் பாராயணம் செய்து பின்பு பரிவட்ட மரியாதைகள் பெற்றுக்கொண்டு திருவம்பாவையில் இருக்கின்ற 20 பாடல்களையும் பாடி அங்கும் இதனை அறிவிப்பார். அன்பர்கள் இனிமேற்கொண்டு திருவம்பாவை மட்டும் பாராயணம் செய்து வருவது என்பார்கள். அதன்படிக்கு 1ஆம் திருநாள் மாலை முதற்கொண்டு திருவாதிரை திருநாள் வரையிலும் இங்கு சைவர்கள் அனைவரும் திருவம்பாவையை மட்டுமே பாராயணம் செய்வார்கள். வேறு எந்த பாராயணமும் செய்ய மாட்டார்கள். பொதுவாக ஆலயங்களில் காலை பெருமான் திருப்பள்ளி எழுந்தருளுகிற காலத்திலே திருப்பள்ளி எழுச்சி எனப்படுகின்ற மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சி பாராயணம் செய்யப்படும். அதை போல இரவு பள்ளியறை பூசை நடைபெறும் காலத்திலே மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்த திருப்பொன்னூசல் விண்ணப்பிக்கப்படும்.
ஆனால் இந்த திருவெம்பாவை திருவிழா காலத்தில் இவ்விரண்டு இடத்திலும் கூட திருவெம்பாவை மட்டுமே விண்ணப்பிக்கப்படும். எங்கெல்லாம் திருமுறை பாராயணம் செய்ய வேண்டியுள்ளதோ அன்பர்கள் ஆத்மார்த்த மற்றும் பரார்த்த பூஜைகளிலும் திருவெம்பாவை மட்டுமே விண்ணப்பிக்கப்படும். இது இந்த பாவை நோன்பு திருவிழா எனப்படுகின்ற இந்த திருவிழாவிற்கு பெருமானே அளித்துள்ள பெருஞ்சிறப்பு. பெருமானே முன்னின்று இதை செய்கையில் அன்பர்கள் நாமும் அதனை பின்பற்ற வேண்டுதல் என்பது சைவ சமயத்தின் மரபு. ஆகையினாலே அன்பர்களே, இன்று மாலை முதற்கொண்டு திருவாதிரை வரையிலும் கண்டிப்பாக அனைவரும் நித்திய பாராயணத்தில் திருவெம்பாவையை மட்டுமே செய்ய வேண்டும். இது பெருமான் திருவெம்பாவைக்கு அளித்துள்ள மரியாதை. பெருமானே மதித்துள்ள ஒரு அற்புதமான விஷயத்தை நாம் மீறலாகுமா? இதன் மேற்கொண்டு அன்பர்கள் திருவெம்பாவையை பாராயணம் செய்து ஓய்வு பெற வேண்டும். இந்த பாவை நோன்பின் காப்புகள் எப்போது நீக்கப்படும்? இதே திருநெல்வேலி திருத்தலத்திலே பெருமான் பஞ்சசபைகளுள் ஒன்றான தாமிர சபையில் காலையில் திருநடனம் ஆடி காண்பிப்பார். அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நடைபெறும் அந்த திருநடனத்தின் போது கூத்தபெருமான் திருமுன்னர் ஓதுவாமூர்த்தி அவர்கள் மீண்டும் இந்த 20 பாவை பாடல்களையும் திருவெம்பாவையையும் விண்ணப்பிப்பார். அதன் பின்பு பெருமான் தன்னுடைய திருக்கூத்தினை எல்லோருக்கும் அருட்காட்சியாக வழங்குவார். அது சமயம் பெருமான் திருநெல்வேலியில் இந்த திருக்கூத்தினை ஆடுகிறார் என்ற பொருளில் பெருமான் திருமுன்னர் மட்டும் ஒரு சிறு விளக்கு எடுத்துக்கொண்டு திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த திருநெல்வேலி திருப்பதிகத்தை சிறப்பாக பாராயணம் செய்வர். இது இந்த 10 நாட் திருநாளில் பெருமான் திருமுன்னர் அவர் கூத்தாடும் போது இது திருநெல்வேலியில் நடந்தது என்பதை குறிக்க ஒரு சிறு குறிப்பாக இருக்கும். அதன் பின்பு சுவாமியும் அம்மையும் திருவோலக்க மண்டபத்தில் வந்து அமர்ந்திருக்கும் போது ஓதுவாமூர்த்திகள் மீண்டும் 20 திருவெம்பாவை பாடல்களையும் பாடி பெருமான் பெருமாட்டி முன்னர் இந்த திருவிழா பாவை நோன்பு திருவிழா பூர்த்தியானது என்று சொல்லி திருமுறைகளை காப்பிலிருந்து நீக்கியருளுவார். அதன் பின்பே அன்பர்கள் திருமுறைகள் பாராயணம் செய்யும் வழக்கம் உண்டு. ஆகையினால் பெருமான் திருமுன்னர் காப்பிலிடப்பட்ட திருமுறைகளிலிருந்து இந்த 10 நாட்கள் மட்டும் பாராயணம் செய்யாது திருவெம்பாவை எனப்படுகின்ற இந்த தனிப்பட்ட ஒரு பதிகத்திற்கு பெருமானே அருளி இருக்கின்ற பெருஞ்சிறப்பினை நாம் உணர்ந்து 10 நாட்களும் திருவெம்பாவையை மட்டும் பாராயணம் செய்து உளமாற உணர்ந்து பெருமான் திருவருளை நாடுவோமாக. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.